திரிபோசா விவகாரம் பற்றி பேசப்பட்டிருந்தது. அதில் எஃப்ரோடக்சின் பற்றியும் பேசப்பட்டது. நேற்றைய தினம் இது தொடர்பில் நாங்கள் விரிவாக கலந்துரையாடியிருந்தோம். இந்த நிலையில் இது குறித்து வெளியாக இருக்கிற செய்திகள் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை பற்றி இப்போது நாங்கள் பார்க்கலாம். அதிலும் பிரதானமாக எஃப்ரோடக்சின் தொடர்பில் வெளியாக இருக்கிற செய்திகளில் எவரோடக்சின் அடங்கிய திரிபோசா தொடர்பில் விசாரணை நடத்துங்கள் என்று பொதுமக்கள் பரிசோதனை சங்கம் சுகாதார அமைச்சிடம் கோரிக்கை விடுத்திருப்பதான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் சிறு பிள்ளைகள் மற்றும் தாய்மார்களுக்கு ஆபத்தான முறையில் எவரோடக்சின் அடங்கிய திரிபோசா வழங்கப்பட்டமை தொடர்பில் உரிய விசாரணைகள் நடத்த வேண்டும் என சுகாதார அமைச்சிடம் பொதுமக்கள் பரிசோதனை சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹன வலியுறுத்தியிருக்கிறார். எவரோடக்சின் அடங்கிய திரிபோசா வழங்கப்பட்டமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தமை குறித்து பொதுமக்கள் சுகாதார பரிசோதனை சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹன சுகாதார அமைச்சுக்கு அழைக்கப்பட்டிருந்த போதே இதனை அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே சுகாதார வைத்திய நிலையங்களில் இருந்து திரிபோசா மீளப்பெறுவது தொடர்பில் என்னிடம் வினவப்பட்டது. திரிபோசா தொடர்பில் இந்த சம்பவம் கடந்த டிசம்பர் மாதம் முதல் தொடர்ச்சியாக எழுகின்ற பிரச்சனையாகும். டிசம்பர் மாதம் திரிபோசா மாதிரிகள் பெறப்பட்டு எஃப்ரோடக்சின் உரிய அளவினை விட அதிகமாக காணப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டது. இலங்கை கட்டளை பணியங்களின் தரங்கள் இவற்றுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் இந்த தரங்களுக்கு அமைவாக 3 வயதுக்கு குறைந்த குழந்தைகளுக்கு எஃப்ரோடக்சின் பில்லியனுக்கும் குறைந்த அளவை பயன்படுத்தப்பட வேண்டும். 3 வயதுக்கும் மேற்பட்ட அனைவருக்கும் பில்லியனுக்கும் 30 பங்கை விட குறைந்த அளவை வழங்க வேண்டும். எந்த வகையிலும் நான் தவறான கருத்தினை வெளியிடவில்லை. 1.5 மாதங்களுக்கு முன்னர் இவ்வாறான விடயம் ஒன்று நடந்தவை தொடர்பில் உணவு ஆணையாளர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். திரிபோசா உற்பத்தி முகாமையாளர் பணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் என்னுடன் உரையாடினார்கள். இத்தகைய தவறு ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் கூறினார்கள். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னர் உற்பத்தி செய்யப்படுகின்ற மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்ட முடிவுகள் கிடைக்கப்பட்ட பின்னர் விநியோகிக்கப்படுவதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மேலும் சிறுபிள்ளைகள் மற்றும் தாய்மார்களுக்கு எஃப்ரோடக்சின் வழங்க வேண்டிய அளவினை விட அதிக அளவில் வழங்கிய அதிகாரிகள் இருந்தால் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு நாம் அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்ற விடயங்கள் இவ்வாறு அவரால் தெரிவிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இவ்வாறான கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் பார்க்கலாம். இந்த செய்தியினை தந்திருப்பது லங்காதீப பத்திரிகை. பிலிக்காரக்க எத்தை தகவல்வெலா ரட்டின் கென படையிருங்கோ கண்டேன தகத்துனக் ஹரவாயவலா சமாகமே நிலதாரியக்கிய என்பதுதான் இந்த தகவலாக அமைந்திருக்கிறது. அதாவது 13 கொள்கலன்கள் இப்பொழுது மீண்டும் நிராகரிக்கப்பட்டிருப்பதான செய்திகள் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இலங்கைக்கு கடந்த வாரம் இறக்குமதி செய்யப்பட்ட 10 கொள்கலன்கள் அடங்கிய சோளத்தில் எஃப்ரோடக்சின் இருப்பதான விடயம் தொடர்பில் அதன் அளவு அதிகமாக காணப்பட்டதால் குறித்த 10 கொள்கலன்கள் அடங்கிய சோளத்தை திரிபோசா நிறுவனம் நிராகரித்திருக்கிறது. இவ்வாறு இறக்குமதி செய்யப்பட்ட சோளத்தில் திரிபோசா உற்பத்திக்கான சிறந்த தரம் அதில் அடக்கப்பட்டிருக்கவில்லை என திரிபோசா நிறுவனத்தில் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவிக்கிறார். பொதுவாக கர்ப்பிணி தாய்மார்களுக்கு திரிபோசா உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் சோளத்தில் உள்ள எஃப்ரோடக்சின் அதிகபட்ச அளவு 1 பில்லியனுக்கு 30 பாகங்கள். மேலும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் திரிபோசா தயாரிக்க பயன்படும் சோளத்தில் இருக்க வேண்டிய எஃப்ரோடக்சின் அளவு 1 பில்லியனுக்கு 1 பங்கு. இதன்படி திரிபோசா உற்பத்திக்கு தேவையான தரமான சோளம் கிடைக்காத காரணத்தினால் குழந்தைகளுக்கான திரிபோசா 8 மாதங்களாக உற்பத்தி செய்யப்படவில்லை என திரிபோசா நிறுவனத்தின் சிரேஷ்ட பேச்சாளர் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையில் 74 வருடங்களாக திரிபோசா விநியோகம் செய்து வருவதாகவும் திரிபோசாவுக்கான இவ்வாறு நெருக்கடி எதிர்கொள்வது இதுவே முதல் தடவை எனவும் இவ்வாறு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் மற்றொரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கலாம். எஃப்ரோடக்சின் தரப்பரிசோதனைகளின் பின்னரே தயாரிக்கப்படுவதாக அதன் தலைவர் தீப்தி குலரத்ன குறிப்பிடுகிறார். திரிபோசாவுக்கு 74 வருட கால வரலாற்றில் இவ்வாறதொரு சம்பவம் இடம்பெற்றதாக இல்லை. எனவே நடக்காத பல சம்பவங்கள் தான் இப்போது நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் திரிபோசாவுக்கும் இந்த நிலைமை என்கிற பொழுது அது பாரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனை மக்கள் பயன்படுத்தினார்களா, பயன்படுத்தாமல் விட்டார்களா, குழந்தைகள் பயன்படுத்தியதா, பயன்படுத்தவில்லையா? எனவே இதன் மூலமாக ஏற்படக்கூடிய நோய் தாக்கங்கள் குறித்த அச்சம் ஒரு பக்கம், அதனத்தில் பட்டினியால் வாடுகின்ற மக்கள் இதனை உண்டிருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. இருந்த போதிலும் பாராளுமன்றத்தில் கூறுகின்ற கருத்துக்களில் ஒரு சிலதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. கடந்த 2-3 மாதங்கள் என்று கூறப்படுகிறார்கள். இது டிசம்பர் மாதத்தில் இருந்து வருகிற பிரச்சனை என்று சுகாதார பரிசோதனை சங்கம் கூறுகிறது. இவ்வாறு பல சிக்கல்கள் இருக்கிற நிலையில் இப்பொழுது திரிபோசா நிறுவனத்தினுடைய தலைவர் தீப்தி குலரத்ன தெரிவித்த கருத்து குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். வீரகேசரி பத்திரிகை தொடர்பான தகவல் தரப்பட்டிருக்கிறது. விநியோகிக்கப்பட்டுள்ள திரிபோசா பாக்கெட்டுகளில் பிரச்சனை இல்லை. எஃப்ரோடக்சின் தரப்பரிசோதனை பின்னரே தயாரிக்கப்படுவதாக அவரால் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எஃப்ரோடக்சின் எனப்படுவது சோள உற்பத்தியின் போது உருவாகும் ஒரு வகை வைரஸ் ஆகும். எனவே திரிபோசா உற்பத்திக்காக சோளத்தை பெற்றுக்கொள்ளும் போது இந்த வைரஸின் செரிமானம் 30% விட குறைவாக காணப்படுகிறதா என்பது குறித்து அவதானம் செலுத்தப்படுவதோ தரப்பரிசோதனையும் மேற்கொள்ளப்படும். எனவே இதுவரை விநியோகிக்கப்பட்டுள்ள திரிபோசா பாக்கெட்டுகளில் எந்த பிரச்சனையும் கிடையாது என்பதால் அது குறித்து வீண் அச்சம் கொள்ள தேவையில்லை என்ற கருத்து தான் அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்றைய தினம் இது தொடர்பில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. இந்த செய்தியாளர் சந்திப்பிலேயே அவரால் இவ்வாறான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. திரிபோசாவானது 66%, சோளம் மற்றும் 32%, சோயா பூஞ்சி மற்றும் பால்மா, விட்டமின் உள்ளிட்ட கனிமங்களால் தயாரிக்கப்படுகிறது. இதில் எஃப்ரோடக்சின் உள்ளடக்கப்படுவதில்லை. எஃப்ரோடக்சின் எனப்படுவது சோள உற்பத்தியின் போது உருவாகும் ஒரு வைரஸ் ஆகும். இந்த வைரஸ் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடியது என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். திரிபோசா உற்பத்திக்கான சோளம் இறக்குமதி செய்யப்படும் போதோ அல்லது உள்நாட்டில் கொள்வனவு செய்யப்படும் போதோ அதன் மாதிரிகள் பெறப்பட்டு தர பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும். இதன்போது எஃப்ரோடக்சின் வைரஸ் அளவு 30% விட குறைவாக காணப்பட்டால் மாத்திரமே அவை பெற்றுக்கொள்ளப்படும். 30%க்கும் குறைவாக காணப்படுவற்றை கொண்டு
கொண்டு தாய்மாருக்கான திரிபோசா தயாரிக்கப்படும். எனினும் குழந்தைகளுக்கான திரிபோசாவினை தயாரிக்கும் போது அதற்காக பெற்றுக்கொள்ளப்படும் சீலத்தில் எஃப்லோடெக்சின் செரிமானம் 1% காணப்பட்டால் மாத்திரமே அவை பெற்றுக்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். அவருடைய கருத்து குறித்து நாங்கள் தொடர்ந்தும் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த நிலையில் திரிபோசா நிறுவனத்தினுடைய தலைவர் தீப்தி குலரத்ன தெரிவித்த கருத்து குறித்து நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இவர் கூறுகின்ற கருத்து முக்கியமானதாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டி இருப்பதன் காரணமாக அவர் என்ன கூறியிருக்கிறார் என்பதை பற்றி மக்கள் ஒரு புரிதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவர் இது பற்றி மேலும் சில விடயங்களை கூறியிருக்கிறார். அதாவது தற்போது பல்வேறு காரணிகளால் உள்நாட்டில் சோள பரிச்சையை பாரிய அளவில் வீழ்ச்சியடைந்திருக்கிறது என்றும் முனராகலை மாவட்டத்தில் சோள உற்பத்தி 42%-லிருந்து 18% வீழ்ச்சியடைந்திருக்கிறது. இவ்வாறு சோள உற்பத்தி வீழ்ச்சியடைந்துள்ளமையின் காரணமாகவே அதனை இறக்குமதி செய்ய வேண்டி ஏற்பட்டிருக்கிறது. இறக்குமதி செய்யப்படும் சோளத்தில் தரமானவற்றை பெற்றுக்கொள்வதில் பாரிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. வருடாந்தம் திரிபோசா தயாரிப்புக்கு 6 லட்சம் மெட்ரிக் டன் சோளம் தேவையாக உள்ளது. எனினும் இவற்றில் சுமார் 1.5 லட்சம் மெட்ரிக் டன் சோளத்தை மாத்திரம் உள்நாட்டிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எஞ்சியவற்றை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமை காணப்படுகிறது. இவ்வாறு இறக்குமதி செய்யப்படும் போது தரமான சோளத்தை பெற்றுக்கொள்வதிலும் சிக்கல் நிலைமை காணப்படுகிறது. எவ்வாறு இருப்பினும் இறக்குமதி செய்யப்படும் கொள்கலன்களில் அனைத்து மூடைகளிலும் உள்ள சோளம் தரப்பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. இவ்வாறு ஒரு பரிசோதனை அறிக்கையை பெற்றுக்கொள்வதற்கு சுமார் 6,000, 60,000 அல்லது அதற்கு அதிகமான தொகையை செலுத்துகிறோம். இதனை அரசாங்கம் ஒரு சேவையாகவே முன்னெடுக்கிறது. எனவே கர்ப்பிணி தாய்மார், பாலூட்டும் தாய்மார் மற்றும் சிறுவர்கள் என எவருக்கும் ஆபத்தான அல்லது எஃப்லோடெக்சின் செரிமானம் அதிகமாக உள்ள திரிபோசா வழங்கப்படவில்லை. எனவே அண்மையில் இவற்றை பெற்றுக்கொண்டார்கள். அனாவசிய அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை. எனவே அண்மையில் பெற்றுக்கொண்ட எவருக்கும் இந்த அச்சம் தேவையில்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். கடந்த மாதம் இறக்குமதி செய்யப்பட்ட 33 சோளம் அடங்கிய கொள்கலன்களில் தரப்பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அவற்றில் 21 மாத்திரமே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன, ஏனவே நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. திரிபோசா தயாரிக்கப்பட்டதன் பின்னர் அதில் எஃப்லோடெக்சின் வைரஸ் விரித்தடைவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருப்பதாகவும், எனினும் பாவனைக்காக பேக்கெட் உடைக்கப்பட்டு அதன் பின்னர் அதனை முறையாக பேணாமல் அல்லது காற்று பூச்சிகள் உட்புகக்கூடியவாறு பாதுகாப்பின்றி வைத்திருந்தால் பாதிப்புகள் ஏற்படக்கூடும். தயாரிக்கப்படும் திரிபோசா பேக்கெட் ஒன்றின் ஆயுட்காலம் 4 மாதங்களாகும். நாளொன்றுக்கு 50 கிராம் என்ற அடிப்படையிலேயே மாதம் ஒன்றுக்கு 2 பேக்கெட்டுகள் வழங்கப்படுகின்றன. ஏதேனும் ஒரு காரணத்துக்காக இவற்றை பரிந்துரைக்க முடியாமல் அதன் காலாவதி திகதி அண்மிக்குமாக இருந்தால் 1 மாதத்துக்கு முன்னரே அவற்றை நாம் மீள பெற்றுவிடுவோம். மீள பெறுபவை அளிக்கப்படுமே தவிர மீள விநியோகிக்கப்பட மாட்டாது. எனவே திரிபோசாவை பெற்றுக்கொள்ளும் எவரும் இது தொடர்பில் வீண் அச்சம் கொள்ள தேவையில்லை என்ற கருத்து அவரால் இவ்வாறு கருத்துக்களாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதே சந்தர்ப்பத்தில் இதனோடு இணைந்ததாக இப்பொழுது பட்டினியால் பாடசாலை மாணவர்கள் வாடுகிற விவகாரம் குறித்தும் பேசப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அறிவியல் பூர்வமான அறிக்கையை நான் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்த கருத்து குறித்தும் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்த நிலை குறித்து நாங்கள் பார்த்தால் இந்த திரிபோசா விவகாரம் தொடர்பில் அவர் நேற்றைய தினம் சபையில் சில விடயங்கள் பற்றி பேசியிருக்கிறார். அவர் பேசிய விடயத்தில் நாட்டில் திரிபோசா தட்டுப்பாடு மற்றும் எஃப்லோடெக்சின் பிரச்சினை உள்ளது என்பதை மறுக்கவில்லை. மந்தபோசனை மற்றும் திரிபோசா விவகாரம் தொடர்பில் சபைக்கு அறிவியல் பூர்வமான அறிக்கையை சமர்ப்பிப்பேன் என சுகாதாரத்துறை அமைச்சர் கேலி ரம்புக்வெல்ல கூறுகிறார். ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஹேஷா வித்தானகே எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவரால் இந்த விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. சுகாதாரத்துறை கட்டமைப்பில் ஒரு சில பிரச்சனைகள் உள்ளது என்பதை ஒருபோதும் மறுக்கவில்லை. நச்சுத்தன்மையான திரிபோசா பிள்ளைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி தொடர்பில் சுகாதாரத்துறை அமைச்சு விசேட அவதானம் செலுத்தியிருக்கிறது. எஃப்லோடெக்சின் தொடர்பில் கருத்து வெளியிட்டவரை அது தொடர்பில் தெளிவுபடுத்துமாறு சுகாதாரத்துறை அமைச்சு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ள நிலையில் தனது சட்டத்தரணியின் ஆலோசனையை பெற்று விளக்கமளிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். எஃப்லோடெக்சின் தொடர்பில் கடந்த 1.5 மாதத்துக்கு முன்னர் இருந்த தரவுகளை கொண்டு தற்போது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. நாட்டில் திரிபோசா பற்றாக்குறை, எஃப்லோடெக்சின் பிரச்சினை உள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். மந்த போஷணை மற்றும் திரிபோசா விவகாரம் தொடர்பில் சபைக்கு அறிவியல் பூர்வமான அறிக்கை சமர்ப்பிப்பேன். அரசியல் மற்றும் வியாபார போட்டித்தன்மையை இலக்காக கொண்டு போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றமை கவலைக்குரியது என்பதுதான் கேலி ரம்புக்வெல்லினுடைய கருத்து. எனவே இது வியாபார நோக்கமா அல்லது அரசியல் காரணங்களுக்காக முன்னெடுக்கப்படுகின்ற பிரச்சாரமா என்பது கேலி ரம்புக்வெல்லினால் நேற்றைய தினம் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிற கருத்துக்கள் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன.